வணக்கம் நண்பா. நான் உங்க ஸ்டடி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி எல்லாரும் தம்ப்நெயில பார்த்து தான் உள்ள வந்திருப்பீங்க. நான் வந்து தெளிவா சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. ஆமா, நம்ம பென் 10 அப்டேட்ஸ பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம ரொம்ப தெளிவாவே பார்க்க போறோம். ஏற்கனவே நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. பென் 10 அப்டேட் எங்க ப்ரோ? அப்டேட் எங்க ப்ரோ? அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவுல நம்ம தெளிவாவே பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா கடைசியில நான் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் சொல்ல போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, இப்போ பென் டென்னிஸ் கொண்டு வர போறாங்க. எப்படி கொண்டு வர போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெல்லி ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார்ட்டூன்ல நம்ம பென் டென்னிஸ் வந்து ஒரு கேமியோவா வரப்போறாரு அப்படின்னு சொல்லி அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எனக்கு இது வந்து கொஞ்சம் சேடான ஒரு விஷயம் தான். ஆனா அதுல ஒரு நல்லதும் இருக்கு. அதை நான் வந்து பின்னாடி சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு ட்ரஸ்டபிள் வெப்சைட்ல இருந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பென் 10 நீங்க திரும்ப பார்க்க போறீங்க. அதுவும் இந்த வருஷம் முடிவுக்குள்ளயோ இல்ல அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்லயே நீங்க வந்து பென் 10 பார்த்துருவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தெளிவாவே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதை சொன்ன உடனே எனக்கெல்லாம் பயங்கர ஹைப்புங்க. நான்லாம் பயங்கர வேற லெவல்ல ஹைப் ஆயிட்டேன் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு வந்து ரொம்ப நாளாவே நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படா புது சீரிஸ் வரும்? எப்படா புது சீரிஸ் வரும்? எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த நியூஸ் வந்த உடனேயே எனக்கு வந்து ஓவர் ஹைப் ஆகி நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா, பென் 10 கிரியேட்டர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க இல்லையா? அது எல்லாத்தையுமே தேடி தேடி பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். அது மட்டும் இல்லாம ஃபேன்ஸோட கேள்விகளுக்கு வந்து அவங்க பதில் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதையும் தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் ரொம்ப ஹைப் ஆனதுனால அதை தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுல நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு கிடைச்சது. எல்லாமே அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான். புது சீரிஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கும்போது, புது சீரிஸ் வந்து ஆம்னிவர்ஸுக்கு அப்புறம் நடக்க போற ஒரு கதையத்தான் அவங்க வந்து கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல காட்டப்படுற பென் வந்து கண்டிப்பா ஒரு மெச்சூர்டான ஒரு பென் டென்னிஸ்னா தான் இருப்பாரு அப்படிங்கிறதையும் அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஹை பட்ஜெட் லைவ் ஆக்ஷன் மூவியும் நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அபிஷியல் நியூஸ் தான். கண்டிப்பா நடக்க போற விஷயம் தான். ஆனா எப்ப நடக்கும் அப்படிங்கறத வந்து அவங்க சொல்லல. அதுதான் பிரச்சனையே. சோ பென் 10 வந்து நீங்க பாத்துருவீங்க அப்படின்னு சொன்ன உடனே நானும் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா, ஒரு ஆர்வ கோளாறுல நானும் ஒரு வீடியோவையே போட்டு விட்டேன். அதாவது பென் 10 வந்து திரும்பவும் கொண்டு வர போறாங்க, ஒரு சீரிஸ் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நானும் போட்டு விட்டேன் அந்த வீடியோவை. கடைசியில என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2-3 நாள்ல ஒரு நியூஸ் வருது. என்ன வருது அப்படின்னா, ஜெல்லி ஸ்டோன்ல வந்து பென் 10 கேமியோ கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி வந்துச்சு. எனக்கெல்லாம் பயங்கர ஷாக் ஆயிருச்சு. எனக்கு கடுப்பாயிருச்சுன்னே சொல்லலாம். என்னடா இது, நீங்க சீரிஸ் கொடுப்பீங்கன்னு பார்த்தா கேமியோவை கூட்டு வர போறேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பயங்கர கடுப்பாயிருச்சு. நான் அதுக்கப்புறம் ரொம்பவே டென்ஷன்ல இருந்தேன். சரி, அந்த ஜெல்லி ஸ்டோனாவது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு 2 எபிசோட வந்து நான் பார்த்தேன். வெறும் 2 எபிசோடு தான் பார்த்தேன். பயங்கர காண்டாயிருச்சுங்க. அதான் உண்மை. எக்ஸ்ட்ரா கடுப்பாயிருச்சு அப்படிங்கிறதான் உண்மை. ஆக்சுவலா அது வந்து ஒரு கார்ட்டூன் அப்படிங்கிறத விட ஒரு கிரிஞ்சு கார்ட்டூன் அப்படின்னே சொல்லலாம். லாஜிக்கே இருக்காது. சுத்தமா லாஜிக்கே இருக்காது. முழுக்க முழுக்க ஒரு சைல்டிஷான ஒரு கார்ட்டூன். அதுல போய் பென் 10 வந்து நாங்க கேமியோவா கொண்டு வர போறோம் அப்படின்னு சொன்னதை வந்து என்னால சத்தியமா ஜீரணிக்கவே முடியல. ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் அப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கு. ஜெல்லி ஸ்டோன்ல கேமியோவா கொண்டு வரதன் மூலமா அவங்களால வந்து பென் 10க்கு அதிகமான வியூவர்ஸை கொண்டு வர முடியும். அதாவது பார்வையாளர்களை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவங்க இப்போ ஜெல்லி ஸ்டோன் அப்படிங்கிற அந்த கார்ட்டூன்ல வந்து நம்ம பென் டென்னிஸ்னா ஒரு கேமியோவா கூட்டிட்டு வராங்க அப்படிங்கறதா உண்மை. அதாவது இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா, பென் 10ஓட மிக முக்கியமான ஃபேன்ஸா இருக்கிற நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், இப்போ வளர்ந்துட்டோம் அப்படிங்கறதா உண்மை. அதாவது இப்ப நம்ம குழந்தைகள் கிடையாது. இப்ப நம்ம வளர்ந்துட்டோம் அப்படிங்கறதா உண்மை. இப்ப இருக்கிற குட்டி குஞ்சான்ஸ் எல்லாருமே புது புது கார்ட்டூன்ஸை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. பென் 10 சீரிஸை அவங்க பார்க்கறதே இல்லை அப்படிங்கிறதும் தான் ஒரு உண்மையான விஷயம். இதனாலேயே பென் 10க்கு வியூ கவுண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக குறைஞ்சிருச்சு. அதனால இப்போ பென் 10 வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதே நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை. நீங்கள் எத்தனை பேர் கார்ட்டூன் நெட்வொர்க்ல போய் பார்த்தீங்கன்னு தெரில. கார்ட்டூன் நெட்வொர்க்ல வந்து முதல்ல அடிக்கடி பென் 10 சீரிஸை போட்டுட்டு இருப்பாங்க. காலையில் கிளாசிக் ஓடும், மதியானம் ஏலியன் ஃபோர்ஸ் ஓடும், நைட்டு பார்த்தா ஆம்னிவர்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்படி மாற்றி மாற்றி பென் 10 வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா, த ஓகி அண்ட் த காக்ரோச்சஸ், டாம் அண்ட் ஜெரி, கரேஜ் த கவர்ட்லி டாக்னு சொல்லி மற்ற கார்ட்டூன்ஸை போடுறாங்களோ தவிர நம்ம தேடி பார்த்தாலுமே பென் 10 சீரிஸை நம்மளால பார்க்கவே முடியல. கடல்லே இல்லையா? ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற குழந்தைகளால பென் 10 கூட கனெக்ட் ஆக முடியல அப்படிங்கறதா உண்மை. கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். அதனாலதான் பென் 10 என்ன செய்யறது இல்லை அப்படின்னா டெலிகாஸ்ட் பண்ணப்படுறது இல்லை அப்படிங்கிறது நம்மளால தெளிவாவே பார்க்க முடியுது. ஸோ நம்ம கிரியேட்டர்ஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடுத்த உடனே நம்ம வந்து இப்போ டக்குன்னுலாம் பென் 10 சீரிஸை எடுத்துட முடியாது. அப்படி எடுத்து அது வந்து லாஸ் ஆயிருச்சு அப்படின்னா WBக்கு அது ஒரு மிகப்பெரிய அடியா தான் இருக்கும். ஏன்னா அவங்க இப்பதான் அடி மேல பட்டு மான்ஸ்டர்வர்ஸ் மூலமா
மூலமா அவங்க வந்து திரும்பியும் வந்திருக்காங்க. ஏதோ நம்ம காட்ஸில்லாவும் காங்கும் சேர்ந்து காப்பாத்தி விட்டு இப்பதான் கொஞ்சம் மேல வந்திருக்காங்க. இந்த நேரத்துல அவங்க வந்து ரிஸ்க் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க அகல பாதாளத்துல இறங்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஜெல்லி ஸ்டோன்ல நம்ம பென் டென்னிஸ்னை ஒரு கேமியோவா கூட்டிக்கிட்டு வராங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து அவரை அறிமுகப்படுத்துறாங்க. திரும்பவும் முதல்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா அவங்க எடுத்து வைக்க ட்ரை பண்றாங்க அப்படிங்கறதா உண்மை. இப்போ வந்து ஜெல்லி ஸ்டோன் மூலமா குழந்தைகளுக்கு வந்து பென் டென்னிஸ்னை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு சீரிஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பென் டென் புதுசா இருக்க மாட்டாரு. ஜெல்லி ஸ்டோன்ல பார்த்த அந்த கேரக்டர் தான் இவர் அப்படின்னு சொல்லி அவங்களால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். சீக்கிரமாவே கனெக்ட் ஆகிக்க முடியும். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் இவங்க பயன்படுத்த ட்ரை பண்றாங்க அப்படிங்கறத நம்மளால தெளிவாவே பார்க்க முடியுது. இதுல நமக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கூட ஃபர்ஸ்ட் இந்த ஜெல்லி ஸ்டோன் கார்ட்டூனை பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். என்ன அப்படின்னா கண்டிப்பா ரீபூட்டை தான் கொண்டு வர போறாங்க. ரீபூட்ல வந்து அது பென் டென்னிஸ் இருக்காரு பாத்தீங்கன்னா அவரை தான் கொண்டு வந்து காட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். ஏன்னா ரீபூட்டுக்கும் இந்த ஜெல்லி ஸ்டோன் கார்ட்டூனுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே இருக்காது. ரெண்டுமே ரொம்ப சைல்டிஷான ஒரு கார்ட்டூன் தான். கடைசியில பென் டென் கிரியேட்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இல்ல நாங்க வந்து கிளாசிக் பென்னை தான் காட்ட போறோம் அப்படின்னு சொல்லி அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃபைனலி பென் 10 இஸ் பேக் ஆன் ட்ராக். எஸ் ஐம் பேக். வர்றேன், திரும்ப வர்றேன். திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. வந்துட்டேன்டா. ஒரு வழியா வந்து ரீபூட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி கிரியேட்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரீபூட்டால வந்து அவங்க அதிகமா நட்டம் தான் அடைஞ்சிருக்காங்க. அவங்க லாபம் அடையல. இப்ப திரும்பவும் பென் 10க்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சரை உண்டாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நல்லபடியா கொண்டு வரது வந்து எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறதா உண்மை. அது மட்டும் இல்லாம பென் 10க்காகவே இந்த சீரிஸை வந்து நிறைய அடல்ட்ஸே பார்ப்பாங்க. அதாவது ஜெல்லி ஸ்டோன் அப்படிங்கிற அந்த கார்ட்டூனை வந்து நிறைய அடல்ட்ஸ் பார்க்கறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதா உண்மை. ஏன் நானே கண்டிப்பா அதை வந்து பார்ப்பேன். அதுல சந்தேகமே வேண்டாம். அதை பார்க்கறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கார்ட்டூனை பார்க்கறதன் மூலமா கண்டிப்பா ஃபினாலியை எல்லாருமே மிஸ் பண்ணாம பார்த்துருவோம். நானே வந்து கண்டிப்பா ஃபினாலியை கண்டிப்பா பார்த்துருவேன். ஏன்னா ஃபினாலியில தான் நம்ம பென் டென்னிஸனோட கேமியோ இருக்க போகுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. பென் 10 மட்டும் கிடையாது, கார்ட்டூன் நெட்வொர்க்ல வரக்கூடிய நிறைய கேரக்டர்ஸோட கேமியோஸ் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்மளோட கண் எங்க போகும்? கண்டிப்பா பென் டென்னிஸ்னை பார்த்தா போகும். ஸோ அந்த பென் 10ஓட கேமியோ கொடுக்கப்படுற அந்த எபிசோடுக்கு அதிகமான வியூ கவுண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா பென் 10 கிரியேட்டர் சும்மா இருக்க மாட்டாங்க, இருக்கவும் முடியாது. சீக்கிரமாவே சூட்டோட சூடா புது சீரிஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதா உண்மை. ஏற்கனவே கிரியேட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து மார்வல் பேஸ் 1 இருக்கு பாத்தீங்கன்னா அந்த லெவலுக்கு வந்து நாங்க பென் 10 புஷ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாவே சொல்லியிருக்காங்க. செஞ்சாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பென் 10ஓட லைவ் ஆக்ஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆனா இன்னும் அரைச்சுக்கிட்டே தான் இருக்காங்களோ தவிர அதை ஒரு தைரியத்தோட இறக்குறதுக்கு அவங்க முன் வரல அப்படிங்கறத உண்மை. ஏன்னா அவங்க பயப்படுறாங்க அப்படிங்கறது மட்டும் தெளிவாவே தெரியுது. இது வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு படியா தான் நம்ம ஏற முடியும். சோ இந்த ஜெல்லி ஸ்டோன் ஒரு முதல் படிக்கட்ட அமையும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்க ஏறுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம WB சைட்ல இருந்து ஒரு குண்டை வேற தூக்கி போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற நிறைய கேரக்டர்ஸ் அவங்க வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதுல ஒரு சில கேரக்டர்ஸை வந்து அவங்க விற்க போறதா சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கேரக்டர்ஸ் அவங்க விற்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. பென் 10ல வந்து கையை கண்டிப்பா வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் கன்ஃபார்மா நம்புறேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம WBயும் டைனமைட் என்டர்டைன்மெண்ட்டும் ஒன்னா சேர்ந்து ஒரு கொலாப் பண்ணி பென் 10க்குன்னு ஒரு காமிக் கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த வருஷத்துலயே அது வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது வந்து அபிஷியல் கன்ஃபர்மேஷன் தான். நம்ம டைனமைட் என்டர்டைன்மெண்ட் வந்து இதை வெளியிட போறதாகவும் சொல்லியிருக்காங்க. எனக்கு இவங்க மேல வந்து அதிகமான நம்பிக்கை இருக்கு அப்படிங்கறதா உண்மை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எழுதுற எல்லா காமிக்ஸுமே படு பயங்கரமா இருக்கும். அதுல நிறைய காமிக்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸாகவும் இருந்திருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்ம ஜேம்ஸ் பாண்டு, லோன் ரேஞ்சரு, அப்புறம் கிரீன் ஹார்னட், பிளாக் பேட், த ஷேடோ அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ஹிட்டான காமிக்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதா உண்மை. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அது மட்டும் இல்லாம இந்த பாய்ஸ் அதை சொல்ல மாட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமானதே த பாய்ஸ் தான். த பாய்ஸ் காமிக்ஸ் வந்து இவங்க கொடுத்தது தான். அதுக்கப்புறமா தான் இது லைவ் ஆக்ஷனுக்கே வந்துச்சு, சீரியஸா வெளியிட்டாங்க. கண்டிப்பா என்னால சொல்ல முடியும் ஒரு தரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த காமிக் புக் வந்து கண்டிப்பா ஒரு தரமான சம்பவம் செய்ய போகுது, அதுல சந்தேகமே கிடையாது. நிறைய காமிக் ஃபேன்ஸை கூட நம்ம பென் 10 பக்கமா இழுக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வெளிவந்த பென் 10 காமிக்ஸ் வந்து
அந்த அளவுக்கு ஒரு ரீச் ஆகலை அப்படிங்கிறதா உண்மை. சீரீஸ் அளவுக்கு காமிக்ஸ் வந்து அதிக அளவு ரீச் ஆகலை அப்படிங்கிறதா உண்மை. கண்டிப்பாக இந்த காமிக்ஸ் வந்து ஒரு நல்ல ரீச் அடிக்கும் அப்படிங்கிறத வந்து என்னால் இப்போவே பார்க்க முடியுது. அதுவும் இந்த பாய்ஸ் சீரீஸை வெளியிட்டவங்களே வந்து வராங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அது வந்து ஒரு எதிர்பார்ப்பை தூண்டி விட்டுருக்கு அப்படிங்கிறதா உண்மை. ஸோ நான் வந்து வெறித்தனமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்ன மாதிரியான பென் டெனிசனை வந்து இவங்க காட்ட போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டை வந்து இவங்க கொடுக்கல. கிளாசிக் சம்மந்தப்பட்ட பெண்ணை காட்ட போகிறாங்களா, இல்லை ஏலியன் ஃபோர்ஸா, அல்டிமேட் ஏலியனா, இல்லை ஆம்னிவர்ஸா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து தெளிவாக சொல்லலை. இது எதுவுமே இல்லாமல் பென் 10,000 கதையை சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ இவங்க என்ன மாதிரியான கதையை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நான் உடனடியாக உங்களுக்கு வந்து அப்டேட் வீடியோ போட்டுடுறேன். இனிமேல் நான் வந்து கரெக்டான அப்டேட்டை போட்டுடுறேங்க. யாரும் வந்து இன்ஸ்டாகிராம்லாம் பர்சனலாக திட்டிக்கிட்டி விட்டுறாதீங்க. ஆல்ரெடி 2 பேர் திட்டியாச்சு. என்ன ப்ரோ எல்லாருமே பேசியாச்சு, நீங்கள் இன்னும் பேசலை அப்படின்னு சொல்லி கேட்டு திட்டியாச்சு. எனக்கு வந்து டைம் கிடைக்கல, அதான் உண்மை. எனக்கு டைம் கிடச்சிது அப்படின்னா நான் கண்டிப்பாக போட்டுருவேன். இனிமேல் டைம் கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் நான் வந்து உங்களுக்காகவே டைம் ஒதுக்கி போட்டுடுறேன். ஸோ யாரும் வந்து கோச்சிக்க வேண்டாம், பர்சனலாக வந்து திட்டவும் வேண்டாம். கடைசியாக நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தையும் சொல்லி முடிச்சிடுறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமளும் கொஞ்சம் பென் 10க்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் உண்மை. சிஎன்ல வந்து நம்ம பென் 10 டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க்கில் வந்து பென் 10 டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதாவது அதை டெலிகாஸ்ட் பண்ணும்போது நம்ம அதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அடுத்த தடவை டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம அதை பார்த்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். நம்ம வந்து இப்போ நார்மலாக நம்ம லேப்டாப்லேயோ ஃபோன்லேயோ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சு பார்க்குறோம். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வந்து டிவியில் போடும்போது சும்மாவாவது அது ஓடட்டும். அந்த அளவுக்கு நம்ம வச்சிருந்தா மட்டும்தான் அவங்க டிஆர்பி ஏறுது அப்படிங்கிற காரணத்தினால அவங்க திரும்பியும் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இல்லைனா அவங்க டெலிகாஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க. அந்த பென் 10க்கான ஹைப் குறைஞ்சிருச்சுன்னு நினச்சி வேற புது கார்ட்டூன்ஸை வந்து அவங்க கொண்டு வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி அதை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இனிமேலாவது நம்ம வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம விடாமல் பிடிச்சிக்கணும். ஸோ வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இனி கார்ட்டூன் நெட்வொர்க்கில் என்னென்னைக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். டாட்டா பை பாய், see you.